Yes. So இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எனக்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்க, வாட் இஸ் பிஎஸ்சி அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால இந்த செஷன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த கொஸ்டின், பட் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎஸ்சி, ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இப்ப யூஸ் பண்றது இதுல 2 டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்னு வந்து எம்பெடட் பிஎஸ்சி, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி. நம்ம இப்ப யூஸ் பண்ணோம், நான் வச்சுக்கோங்க, நம்ம இப்ப யூஸ் பண்றது எல்லாமே எம்பெடட் பிஎஸ்சி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி இப்ப யூஸ் பண்றது இல்லை. பட் ப்ரீவியஸா ரொம்ப பழைய மெத்தட்ல we were used external PSC, but currently we are only using embedded PSC. Okay, so what is embedded PSC, what is external PSC சொல்றேன். so embedded PSC அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி VCSA plus database. நோட் பண்ணிக்கோங்க. so VCSA VMம் டேட்டாபேஸும் ஒரே vCenter சர்வர்ல ரன் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் எம்பெடட் பிஎஸ்சி. இந்த டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ்? போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எம்பெடட் பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்மளோட விசென்டர் சர்வீசஸும் டேட்டாபேஸும் ஒரே சர்வர்ல ஒரே அப்ளையன்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நம்மளோட விசென்டர் வந்து இந்த விசிஎஸ்ஏ விஎம் மூலமா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த விசிஎஸ்ஏ விஎம் தான் நம்ம விசென்டரையும் மேனேஜ் பண்ணுது, நம்மளோட விசென்டரோட டேட்டாபேஸையும் மேனேஜ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேரு எம்பெடட் பிஎஸ்சி. அப்போ வாட் இஸ் எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி? எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி அப்படிங்கிறது என்னன்னா, விசென்டர் ஒரு சர்வர்ல ரன் ஆகும், விசென்டர் வேற இதுல ரன் ஆகும், டேட்டாபேஸ் வேற இதுல ரன் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு இதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம், பட் சும்மா சொல்றேன், லைட்டா புரிஞ்சுக்கோங்க. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். விசிஎஸ்ஏ டேட்டாபேஸ் ஒரே வேற எம்பெடட் பிஎஸ்சி. எக்ஸ்டர்னல் பிஎஸ்சிங்கிறது பழைய மெத்தட். பழைய மெத்தட் அப்படின்னா ஒரு ESXi 6.5, ESXi 6.7 இந்த வெர்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு விசென்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வாட் இஸ் விண்டோஸ் பேஸ்டு விசென்டர்னா, இப்ப இருக்கிற மாதிரி விசிஎஸ்ஏ விஎம் கிடையாது. அதுக்கு இந்த விசிஎஸ்ஏ விஎம் கிடையாது. நம்ம இந்த விசென்டரை ஒரு விண்டோஸ் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த விண்டோஸ் சர்வர்ல இருந்து நம்ம விசென்டர் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்ப அந்த விண்டோஸ் சர்வர் டவுன் அப்படின்னா அந்த விசென்டர் டவுன். நம்ம இப்ப யூஸ் பண்ற மெத்தட்ல இந்த விசிஎஸ்ஏ விஎம் வந்து டெவலப்டு பை விஎம்ஆர். விஎம்ஆரோட ஓன் ஓஎஸ் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா ஃபோட்டான் ஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் ரன் ஆகும். இந்த விசிஎஸ்ஏ விஎம்ல இந்த விஎம் மூலமா தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த விசிஎஸ்ஏ விஎம் மூலமா தான் விசென்டர் ரன் ஆகுது. ஸோ இந்த விசென்டர்ல பாத்தீங்கன்னா என்ன ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டான் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டான் ஓஎஸ் டெவலப்டு பை விஎம்ஆர் கம்பெனி. சரியா? பட் இதுக்கு முன்னாடி விஎம்ஆர் வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்டோட ஒரு டிபெண்டன்சி இருந்துச்சு. விண்டோஸ் சர்வர் இருந்தாதான் விசென்டரே ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்கும். அந்த பிசிக்கல் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதுல இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா விசென்டர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் மூலமா தான் இந்த விசென்டரோட டேட்டா எல்லாமே ஸ்டோரா இருக்கும். அப்ப எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் தனியா ஒரு சர்வர்ல ரன் ஆகும், விசென்டர் தனியா ஒரு சர்வர்ல ரன் ஆகும். ஸோ அப்ப அதை வந்து எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி சொன்னாங்க. இந்த எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி டெப்ரிஷியேட்டட் ஆயிடுச்சு. டெப்ரிஷியேட். இப்ப நான் அதை உங்களுக்கு இதுலயே காமிக்கிறேன். எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி அப்படிங்கிறது டெப்ரிஷியேட் அப்படின்னா அது இப்ப யூஸ் பண்றதே கிடையாது. அது விஎம்ஆர் வந்து சப்போர்ட் பண்றதே கிடையாது. நவ் த விஎம்ஆர் ஒன்லி சப்போர்ட் எம்பெடட் பிஎஸ்சி. ஓகே, இங்க பாருங்க,
VMware அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்க நான் எக்ஸ்டர்னல் PSC deprecated. The external PSC service controller things of past. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்டர்னல் PSC பத்தி இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதை பத்தி ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இந்த எக்ஸ்டர்னல் PSC வந்து நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்றதே கிடையாது. ஒன்லி இப்போ யூஸ் பண்றது வந்து எம்பெடட் PSC தான். உங்களுக்கு அந்த சொல்றதா சொல்றேன். எக்ஸ்டர்னல் PSC வந்து டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. டெப்ரிஷியேட் அப்படின்னா VMware வந்து அதை சப்போர்ட் பண்றது கிடையாது. அதுக்கான எந்த ஒரு அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. அது VMware வந்து கைவிட்டுட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ அது தட் மீன்ஸ் depreciate. Okay. External PSC. ஒரு இடத்துல போட்டுப்பாங்க. இது வந்து பழைய vCenter அப்கிரேட். இதுல இது வந்து பழைய vCenterல இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். vCenter அப்கிரேட் பண்றப்ப இந்த மாதிரி கேட்கும். vCenter சர்வ் வித் ஆன் எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் போறீங்களா அல்லது எக்ஸ்டர்னல் போறீங்களா கேட்கும். இது வந்து 6.0 முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஜி. vSphere 6.0 முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா ஜி, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓல்டர் வெர்ஷன்ல மட்டும்தான் அது உண்டு. இப்ப கிடையாது. இப்ப we are only using எக்ஸ்டர்னல் எம்பெடட் PSC. சரியா? நம்ம நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம இப்ப யூஸ் பண்றது எம்பெடட் PSC. சோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, பெர்மிஷன் பண்றது அதுக்கு யூஸ் ஆகுதா? அந்த நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா, vCenter சர்வீசஸும் டேட்டாபேஸும் ஒரே இதுல ரன் பண்றதுக்கு பேர் தான் எம்பெடட் PSC. எல்லாமே வந்துருது. இந்த vCenter கீழ எல்லாமே எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்துரும். சோ இப்போ எல்லாமே நம்ம எம்பெடட் PSC மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இது ரொம்ப ரேரான இன்டர்வியூ கொஸ்டின் தான். பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எம்பெடட் vCenter சர்வர் அப்ளையன்ஸ் பழைய இதுல நீங்க பார்க்கலாம். அது எம்பெடடா எக்ஸ்டர்னலா இருக்கு. பட் இப்போ வந்து நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த கன்சோலே தெரியும். இங்க போட்டு பாத்தீங்களா, VMware vCenter server with on embedded platform service controller. இது தெரியுது பாத்தீங்களா? உங்களோட VCSA VM இருக்கு இல்லையா, VCSA VM ஓட வெப் கன்சோல்ல போய் பாத்தீங்கன்னா இங்கே தெளிவா போட்டுருக்கான். vCenter server with on embedded platform service controller. PSC னா platform service controller. embedded மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு கிளாஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். லெட்ஸ் மூவ் டு another topic. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இதுதான் ப்ரோ